ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம்னா இந்த குடிகாரர்களை பத்தி தான். இந்த குடிகாரர்கள் வந்து ஒரு 3 வகையான குடிகாரர்கள் இருக்காரு. ஒன்னு வந்து சோஷியல் ட்ரிங்கர், இன்னொன்னு வந்து இந்த பிங்க் ட்ரிங்கர், இன்னொன்னு வந்து இந்த ஹெவி ட்ரிங்கர். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா குடிகாரன், மடக்குடிகாரன், மலுமட்டத்தனமான மடமட்டமான குடிகாரன். இந்த 3 வகை இருக்கு நண்பர்களே. அதாவது இந்த சோஷியல் ட்ரிங்கருங்கிறவங்க வந்து எப்போவாவது குடிக்கிறது. அதாவது ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கலாம், ஒரு நல்ல ரிச்சான ஃபேமிலியா இருப்பான், அவன்கிட்ட நல்லா காசு இருக்கும், ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருப்பான், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான். அதாவது ஏதாவது பிஸ்னஸ் டீல் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது பப்புக்கு போகும்போதோ இல்லை எப்போவாச்சும் வீட்டில் இருந்தோ ஆசோலேஷனா இந்த மாதிரி குடிக்கிறது. அவன் அடிக்கிற சரக்கும் பிராண்டடாக தான் இருக்கும். பட் அவனுக்கு தெரியும் அவனுக்கு குடிச்சா என்ன ஆகும், எந்த லிவர் அஃபெக்ட் ஆகுமா, உடம்புல என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும், அதுக்கு என்ன எடுத்துக்கணும், அந்த மாதிரியான அவேர்னஸ் இருக்கும். அவனை வந்து ஒரு வகையில் எடுத்துடலாம். அவன் வந்து அடிக்ட் கிடையாது. அவன் நினைச்சா எப்போனாலும் ஸ்டாப் பண்ண முடியும். அவன் குடிக்காம கூட இருப்பான். அந்த கிரேவிங்ஸே அவனுக்கு இருக்காது. ரெண்டாவது வந்து இந்த பிங்க் ட்ரிங்கர், அதாவது இந்த மடக்குடியாரன். அதாவது இது யாரை சொல்லலாம்னா இந்த ஓசி குடின்னு சொல்லுவாங்கல்ல, கிடைக்கும் போது வந்து மொத்தமா குடிப்பான். ஓசியில கிடைச்சிடுச்சுன்னா ஒரு ஃபுல்லா இருந்தாலும் சரி அடிச்சு முடிச்சுக்கிட்டு அப்படியே மட்டையாயிருவான். 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். இது வந்து பிங்க் ட்ரிங்கர். இவனுங்க என்னன்னா, இவனுங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இவனுங்க வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல இருப்பானுங்க. இவனுங்களாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறது, இந்த சண்டை நடக்கிறது. ஏன்னா இவனுங்க மொத்தமா குடிச்சுக்கிட்டு என்ன பண்றோன்னு இவனுங்களுக்கு தெரியாது. வண்டி எடுத்துட்டு எங்கேயா கொண்டு சொல்லிடுவானுங்க, எவன் வாழ்க்கையை நசமைக்கிறானுங்க, இல்லைன்னா எவன்கிட்டயாவது வம்பெழுத்து அவனை போட்டு பிளந்துருவானுங்க. இந்த மாதிரியான சமூகத்துக்கு இது பண்றவனுங்க. இந்த 3வது வந்து மலுமட்டமான மடத்தனமான குடிகாரனுங்க. இவனுங்களை வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வீட்டுக்கும் சரி, வீட்டுக்கு மட்டும்தான், நாட்டுக்கு பிரயோஜனம் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. அதாவது பொண்டாட்டிட்டு இருக்கிற செயினா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிற லேண்டா இருக்கட்டும், கையில இருக்கிற பைக்கா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எல்லாத்தையும் வித்து குடிச்சிருவானுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் குடிக்கிறோம், எது குடிக்கணும், எப்படி குடிக்கணும் ஒன்னும் தெரியாது. ஆனா எப்பவும் குடிக்கணும் அப்படி. அதாவது அவங்க வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க. கை நடுங்க ஆரம்பிச்சிடும். குடிச்சாதான் நார்மலா இருக்க முடியும். அப்பப்போ ஒரு கட்டிங் போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். எப்போ ஸ்டாப் பண்றாங்களோ அப்போ வந்து அவங்க மைண்ட் வந்து அவங்க சொல்றதே கேட்காது. இந்த மாதிரியான ஸ்டேஜ் வந்து இருக்குது. இதுல இந்த 3வது ரகத்துல இருக்கிறவங்க தான் ரொம்பவே டேஞ்சர்ல இருக்குது. இதுல என்ன பிரச்சனைனா, இந்த 3வது ரகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதாவது குடிக்கிறனால தொண்டை வந்து புண்ணாயிருக்கும், தொண்டையிலையும் இந்த குடல் புண்ணு வந்திருக்கும், ஸ்டொமக் வயிற்றுல புண்ணு வந்திருக்கும். இதனால வந்து கேன்சர் வரதுக்கான சான்ஸ் அதிகம். அதே மாதிரி லிவர் வந்து ஆல்ரெடி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லணும்னா ஃபேட்டி லிவரா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த குரோனிக் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பர்மனண்டாவே டேமேஜ் ஆயிரும். இந்த இன்ஃப்ளமேஷனு அப்புறம் இந்த ஃபேட்டி லிவர்லாம் ரெக்கவர் பண்ணிடலாம். நீங்க ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்றது மூலமா ரெக்கவர் பண்ண முடியும். பட் இந்த 3வது இது இருக்கு பாத்தீங்களா, பர்மனண்டா டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நினைச்சாலும் அது வந்து ரிட்டர்ன் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி மஞ்சள் காமாலை, நான் சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிறவர்கள் வந்து ஒரு 10 வருஷம் உயிரோட இருக்கலாம். அதாவது இந்த மஞ்சள் காமாலை அடிக்கடி வந்து போறது, அப்புறம் வாந்தி எடுக்கும்போது பிளட் வர்றது, அப்புறம் ஸ்டூல்ஸ் வந்து பிளாக் கலர்ல போறது. அதாவது பிளாக் கலரா போதுனாலே உங்களுக்கு வந்து வயிற்றுல எங்கேயோ பிளட் வந்து லீக் ஆகி அது வந்து டைஜஸ்ட் சிஸ்டம்க்கு வந்து அது வந்து வெளியே போறதுனால தான் பிளாக் கலர் ஸ்டூல்